திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நடக்கும் பனிப்போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிற நிலைமையில காங்கிரஸ் முக்கிய பிரமுகரோட அரசு பதவியை நீட்டிக்க மறுத்து அதிர்ச்சி கொடுத்திருக்கு திமுக. காங்கிரஸ் கட்சியில சமீப காலமா திமுகவுக்கு எதிராக எழுந்து வரும் குரல்கள் கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. மே மாதம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில காங்கிரஸ் நிர்வாகிகளோட கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசின தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தலில் தொகுதிகளை கேட்கிற நிலைமையில இருந்து பிரித்து கொடுக்கும் நிலைக்கு வர வேண்டும் எனவும் காமராஜர் ஆட்சி மீண்டும் மலர பாடுபட வேண்டும்னு பேசியதுதான் இந்த பனிப்போரோட தொடக்கம். 50 ஆண்டுகளா திராவிட கட்சிகளை சார்ந்து காங்கிரஸ் இயங்கி வரும் நிலைமையில காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும்னு செல்வ பெருந்தகை பேசியது திமுக கூட்டணியில காங்கிரஸோட நிலை குறித்த கேள்வியை எழுப்புச்சு. இந்த கேள்விக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பின் நடந்த கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் விளக்கம் அளிச்சாரு செல்வ பெருந்தகை. அப்போ நமக்குன்னு ஒரு பாதை, ஒரு கொள்கை எல்லாமே இருக்கு. தேர்தல் காலத்துல கூட்டணி வைக்கிறோம், அது வேற. நமது கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், வாக்கு வங்கியை உயர்த்த வேண்டும்னு பேசியிருந்தார். செல்வ பெருந்தகையோட பேச்சுக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் அதே மேடையில எதிர்ப்பு தெரிவித்தது விவாதங்களை கிளப்புச்சு. இந்த நிலைமையில சமீபத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துல நடந்த கட்சி கூட்டத்துல பேசின சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் 2026 தேர்தல்ல ஆட்சியிலையும் இடம் பிடிக்கணும்னு பேசினது காங்கிரஸ் அமைச்சர் பதவிக்கு அடிபோடுதாங்கிற கேள்விக்கு வழிவகுத்தது. அதோட நெல்லை காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் மரண விவகாரம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து அவர் திமுக மீது வைத்த விமர்சனங்களை திமுக தலைமை ரசிக்கலன்னு பேச்சுக்கள் எழுந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ்ல தொடர்ந்து இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்தாலும் அதை டெல்லி காங்கிரஸ் பெருசா எடுத்துக்கல. ஆனா 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து திமுக பரிசீலிப்பதா செய்திகள் வெளியான உடனேயே டெல்லி காங்கிரஸ் தலைமை விழித்துக் கொண்டது. தமிழ்நாடு பொறுப்பாளர் அஜய்குமாரிடம் மாநில காங்கிரஸ்ல என்ன நடக்குதுன்னு அறிக்கை கேட்டிருக்கு தேசிய தலைமை. சிறுபான்மை வாக்குகளை கவர திமுகவுக்கு காங்கிரஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தேர்தல் வெற்றிக்கு திமுகவோட உதவி காங்கிரசுக்கு தேவை. இதை உணர்ந்துதான் இரண்டு கட்சிகளோட தலைமையும் ட்விட்டர்ல கூட நட்பு பாராட்டிக்கிறாங்க. ஆனா உள்ளூர் காங்கிரஸ்ல நடக்கும் நிகழ்வுகள் திமுகவை அந்நியமாக்கும் அளவுக்கு போயிருக்கு. இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுக்காக தேசிய தலைமை களமிறங்கி இருந்தாலும் ஆல்ரெடி திமுக ஆக்ஷன்ல இறங்கிட்டதா சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். திமுக ஆட்சிக்கு வந்த கையோட தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையர் தலைவர் பதவி காங்கிரஸை சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸுக்கு வழங்கப்பட்டது. இதற்கு முக்கியமான காரணம் என்னதான் அவர் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் திமுகவோட அவர் நட்பு பாராட்டிய விதம். ஜாஃபர் சாதிக் விவகாரம் தொடங்கி கள்ளக்குறிச்சி விவகாரம் வரைக்கும் திமுக மீது அடுக்கடுக்கான விமர்சனங்கள் குவிந்தாலும் ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி கொடுத்தவர் பீட்டர் அல்போன்ஸ். திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தியதா பரபரப்பு கிளம்பிய போது பாஜகவின் கொச்சையான அரசியல் நாடகம்னு பேசினாரு. கள்ளக்குறிச்சி விவகாரத்துல திமுக 40க்கு 40 வெற்றி வாகை சூடியிருக்கும் இந்த நேரத்துல சரியா எப்படி இந்த கள்ளச்சாராய சம்பவம் நடக்கும்னு கேள்வி எழுப்பி திமுகவுக்கு ஆதரவா நின்னாரு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை இழிவுபடுத்தியதாக நாம் தமிழர் நிர்வாகி கைது செய்யப்பட்ட போது ஈன பிச்சைக்காக கலைஞரை இகழும் ஞான சூனியங்கள்னு பேசியிருந்தார். இப்படி எல்லா விவகாரங்களையும் திமுகவுக்கு ஆதரவாக நின்றிருந்தாலும் அவரோட சிறுபான்மை நல ஆணையர் தலைவர் பதவியை நீட்டிக்க மறுத்திருக்கு திமுக அரசு. அவருடைய பதவி காலம் வரும் 28ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில பீட்டர் அல்போன்ஸுக்கு பதிலாக ஜோ அருண் என்பவரை அதே பதவிக்கு நியமித்திருக்கு திமுக அரசு. திமுகவுக்கு காங்கிரஸ் மேல உள்ள அதிருப்தி தான் பீட்டர் அல்போன்ஸ் பதவி நீட்டிக்கப்படாததுக்கு காரணம்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் தொடர்ந்து திமுகவுக்கு அதிருப்தி ஏற்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டா 2026 கூட்டணி முறியவும் வாய்ப்பு இருக்கணும். அது நடந்துடக்கூடாதுன்னு தான் காங்கிரஸ் தேசிய தலைமை முயற்சிக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு.